உங்களுடைய குழந்தைக்கு ஒரு சூப்பரான ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. இல்ல அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 20 வருஷம், 25 வருஷம் கழிச்சு, அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு சேஃபான ஒரு நல்ல பிளான் சேவிங் பிளான் இருக்கணும். பிளஸ் அதோட அடிஷனலா கொஞ்சம் அவங்க ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். பேரண்ட்ஸா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பர்வா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து செய்யலாம். 20 வருஷம், 25 வருஷத்துக்கு அப்புறமா மெச்சூரிட்டி ஆயி, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு கல்விய குடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதனுடைய பிரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் தான். ரொம்ப கம்மியிலிருந்தே நீங்க ஸ்டார்ட் நீங்க பண்ணலாம். ஸோ இது எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கும் கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறையா மனி ரிலேட்டடான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட், கோல்ட் சேவிங்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எல்ஐசில தான் ஓப்பன் நம்ம பண்ண போறோம். ஸோ இது நெறைய பேங்க்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ஒரு பேங்க்லயுமே ஒரு நேம்ல இருக்கு. அத நேம் அண்ட் பேங்க்ஸ் 2டைய டீட்டெயிலையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு எல்ஐசில நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நான் முதல்லயே சொன்ன மாரி, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய குழந்தை பிறந்த 90 நாட்கள்ல இருந்து இந்த சேமிப்ப நீங்க தொடங்கலாம். அட் பிரசன்ட் உங்களுக்கு 12 இயர்ஸ் கிட்ட இருக்காங்கன்னா, அவங்க வரைக்குமே நீங்க இந்த சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்க குழந்தை 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா இப்ப நீங்க அவங்களுக்கு ஓப்பன் நீங்க பண்ணலாம். அதுக்கான பிரீமியம் அமௌண்ட் நீங்க செலுத்தக்கூடிய தொகை அப்படிங்கிறது வேரியேஷன் உங்களுக்கு ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த 90 நாட்கள்ல இருந்தே நீங்க சேமிக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வான பிளான். இதனுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எஜுகேஷனுக்காக தான் நம்ம சேர்த்து வைக்க போறோம். ஸோ இதனுடைய மெச்சூரிட்டி ஆயி, இந்த அமௌண்ட் நம்மளுக்கு பெனிஃபிட் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு 90 நாள்ல இருந்து நீங்க போட ஆரம்பிக்கிறீங்க, சேவிங்ஸ தொடங்குறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்ல எனக்கு ஏஜ் எனக்கு தெரியல. இப்ப ஒரு 10 இயர்ஸ் ஆர் 11 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்றேன்னா, அவங்க எஜுகேஷனுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இன்கேஸ் அவங்க காலேஜ் ஃபைனல் இயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மெயின் பர்ப்பஸ் எஜுகேஷன் தான். ஓகே. இப்ப நான் குழந்தை பிறந்த 90 நாட்கள்ல இத நான் ஓப்பன் பண்றேன். இது எனக்கு எப்ப மெச்சூரிட்டி ஆயி கிடைக்கும் அப்டின்னா, அந்த குழந்தையினுடைய 20 வயசுலருந்து 24 வயசு வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்டிங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ ஒரு இயருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த நீங்க சூஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ 20லிருந்து 21 வயசு, 22 வயசு வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு கேட்டகரியா இருக்கு. இத நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய எல்ஐசி ஏஜென்ட் ஆர் ஆஃபீஸ்ல டைரக்ட்டா விசிட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப நெறைய வேரியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இல்ல எனக்கு ஃபுல் அமௌண்ட்டா தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லேக்ஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்ட நீங்க 50,000 1 லேக், 1.5 லேக் அப்படிங்கிற மாரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு ஒரே அமௌண்ட்டா தான் எனக்கு வேணும். அந்த அமௌண்ட் எனக்கு பல்க்கா கிடைச்சதுன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ 20லிருந்து 24 வரைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஸ்ப்ளிட் ஆயி கிடைக்குமா? ஸோ நீங்க ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி 25த் இயர்ல உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க மெச்சூரிட்டி ஆயி நீங்க கையில வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நியர்பை ஆஃபீஸ விசிட் பண்ணி கிளாரிஃபை நீங்க இத பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்ட நீங்க மந்த்லியாவும் கட்டலாம், ஆனுவலாவும் நீங்க கட்டலாம். நீங்க ஆனுவலா கட்டுறீங்க அப்டின்னா, ஒரு 20,000க்கு மேல போகுது அப்டிங்கும்போது, ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? பல்க்கா ஒரு அமௌண்ட்ட கொண்டு போயி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மாசம் மாசம் நம்ம சரியா எடுத்து வச்சோம்னா, அது பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வெளியில தேவையில்லாம அலையிற மாதிரி இருக்கும். இத தவிர்த்துக்கணும். ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட் சேலரில நான் இருக்கேன். ஆனா நான் சேமிக்கணும்னு நெனைக்கிறேன். என் குழந்தைகளுடைய எதிர்காலமும் முக்கியம்னு நான் நெனைக்கிறேன்னு நெனைக்கிறவங்க, மந்த்லி பிரீமியம் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். மந்த்லி ஒரு 1000, 1500, 2000 அப்படிங்கும்போது, ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும்,
நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க கொண்டு போகும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஆனுவலி நான் பே பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த நீங்க எல்ஐசி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 ஆர் 2 மந்த்ஸ் பிஃபோராவே ஒரு ஆர்டி அக்கவுண்ட்ட இதே சேம் பிரீமியம் அமௌண்ட்டுக்கு ஓப்பன் வந்து பண்ணிருங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்ஐசி அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஆர்டி வந்து 1 இயர்க்கு போடுறீங்க அப்படின்னா, அந்த 1 இயர்க்கு நீங்க மந்த்லி ஒரு 2000 போடுறீங்கன்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டிய 1 இயர்க்கு அப்புறமா வித்ட்ராவல் பண்ணி, அந்த பல்க் அமௌண்ட்ட அப்படியே எல்ஐசில ஆனுவல் பேமெண்ட்டுக்காக, பிரீமியம்க்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனலா ஒரு போனஸ் அமௌண்ட்டா ஆர்டிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆனுவலியும் உங்களுக்கு பே பண்ண மாதிரி இருக்கும். மந்த்லியும் கம்மியமான அமௌண்ட்ல இருந்து நீங்க சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சேவிங் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. இதுல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டே என்ன அப்டின்னா, இது ஷேர் மார்க்கெட்ல எல்ஐசி நெறைய விஷயத்துல லிங்க் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் ஷேர் வந்து கம்மியாகுது அப்டின்னா, என்னுடைய பேமெண்ட்டும் டவுன் ஆயிரும். எனக்கு கிடைக்காது. நெறைய ஏமாந்துருவோம் அப்டிங்கிற டவுட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கு. எஸ், எல்ஐசி நெறைய ஷேர் மார்க்கெட்ல லிங்க் ஆயிருக்கு. ஆனா, அதெல்லாம் வேற. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்ஐசில இந்த ஜீவன் தருண் அப்டிங்கிற குழந்தைகளுக்கான எஜுகேஷனுக்கான ஸ்கீம் ஷேர் மார்க்கெட்ல லிங்க் வந்து ஆகல. இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ்ல டைரக்ட்டா போய் விசாரிச்ச வரைக்கும் லிங்க் வந்து ஆகல. ஸோ, நம்மளுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விஷயம் தான். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் அதுல இருந்தாலும், டைரக்ட்டா நீங்க வந்து ஆஃபீஸ விசிட் பண்ணி ஏஜென்ட் கிட்ட இந்த டவுட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கீம ஓப்பன் பண்ணுங்க. அப்படி நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ பிரீமியம் வேவர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்டியனா நம்ம பேரண்ட்ஸ் வந்து இருப்போம். இல்லன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இருப்போம் இல்லையா? ஸோ அந்த கார்டியனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ஆயிருச்சு. இல்ல ஒரு அன்யூசுவலா ஒரு டெத் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆயிருச்சு அப்டின்னா, அதுக்கான சில பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ கார்டியனுக்கு ஏதாவது ஆகுற பட்சத்தில, அந்த நீங்க பாதி அமௌண்ட் கட்டியிருக்கீங்க. ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கட்டியிருக்கீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்ட நீங்க பே பண்ற மாதிரி வராது. அந்த குழந்தைகளுக்கு என்ன வந்து சேரணுமோ, அந்த அமௌண்ட் கட்டாயம் அது வந்து சேரும். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்பெஷலே. ஸோ இன்சூரன்ஸும் இதுல கவர் ஆயிருக்கும். அதர்வைஸ் உங்களுடைய சேவிங்ஸும் எஜுகேஷனுக்காக கரெக்ட்டா மூவ் ஆன் வந்து ஆகும். ஸோ இந்த 2மே கம்பேர் பண்ணி இது இருக்கிறது தான் இந்த ஸ்கீம்னுடைய பெனிஃபிட்டே. ஸோ இத வந்து நீங்க நம்பி வந்து போடலாம். இன்கேஸ் என்னால ஏன்னா பீரியட் வந்து ரொம்ப லாங் 24 இயர்ஸ், 25 இயர்ஸ். ஸோ என்ன வேணாலும் நெகட்டிவா நடக்கலாம். அப்போ என்ன ஆகும்? பாதியில என் பணம் கிடைக்குமா? அப்படிங்கிற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இந்த ஸ்கீம ஓப்பன் பண்ணும்போது, இந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கார்டியனுக்கு எனி எமர்ஜென்சி ஆர் ஏதாவது நெகட்டிவ்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ இந்த பிரீமியம் வேவர்ஸ் அக்செப்ட் ஆகுமா? அப்படிங்கிறத ஒன்ஸ் கிளாரிஃபை வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாக்கிங் பீரியட் எவ்ளோ இயர் வந்து நம்ம லாக்கிங்கா வைக்க போறோம். ஸோ நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபுல்லி அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அத வந்து தனித்தனி அமௌண்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி, நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், தனித்தனியா நீங்க உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்ட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல என்னுடைய லாக்கிங் பீரியட் என்னவா இருக்கும்? நான் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? நான் எப்போ அமௌண்ட்ட வித்ட்ராவல் பண்ணலாம்? எப்பல்லாம் பண்ணக்கூடாது? இன்கேஸ் நான் இடையில நான் பண்ணுனேன்னா, எனக்கு என்ன மாதிரியான வேவர்ஸ் கட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்க இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அதையும் நீங்க வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு சேவிங்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். நான் வந்து சேவிங்ஸ் ஒரு என்ன சொல்றது? ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஒரு குழந்தைக்கான ஒரு சிறு தொகைய நான் சேர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, நீங்க சேவிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடியவங்க, ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ வந்து போயிருங்க. இல்ல எனக்கு இன்சூரன்ஸும் வந்து கிளைம் ஆகுற மாதிரி வந்து வேணும். ஏதாவது ஒரு மெடிக்கல் அதுல இருக்கு அப்படின்னா, அதுல நான் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க இந்த ஸ்கீம வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் அதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத அந்த இன்சூரன்ஸ் பாலிசிவ ஒரு தடவைக்கு 2 தடவ அவங்க கிட்ட டீட்டெயில்டா கேட்டுட்டு ஓப்பன் வந்து நீங்க பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இன்சூரன்ஸ் பிளஸ் எஜுகேஷன் பிளஸ் சேவிங்ஸ் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளான் தான் இது.
ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளியரா கேட்டுட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீம்ஸுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு இருக்கு. 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க பிரீமியம் அமௌண்ட் மந்த்லி அண்ட் ஆனுவலி பே பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நார்மலான ஒரு பேக்கேஜ்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி உங்களுக்கு ரூ. 10,149 கட்டுற மாதிரி வரும். அதுவே நீங்க மந்த்லி பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 911 பே பண்ற மாதிரி வரும். இது ஏஜ் குரூப்ப பொறுத்து டிஃபர் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. பட் பேசிக்கான பிரீமியம் அமௌண்ட் இதுதான். நான் எழிலுக்கு கேட்கும்போது எனக்கு கிடைச்ச பிரீமியம் அமௌண்ட்டும் இதுதான். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து எல்ஐசியில ஜீவன் தருண்னு வந்து இருக்கு. பட் ஒரு ஒரு பேங்க்லயுமே ஒரு ஒரு நேம்ல வந்து இருக்கு. எஸ்பிஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் ஸ்காலர் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் யங் ஸ்டார் அதான் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. ஸோ இதுல அதான் சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க்லயுமே இருக்கு. இதுல ஐசிஐசி பேங்க்ல எப்படி வருது அப்படிங்கிற இந்த எல்லா நேம் லிஸ்ட்டுமே பின் கமாண்ட்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் வந்து பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நாம பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ஸ பத்தியும் அண்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல் கவரேஜா எப்படியெல்லாம் நம்மளுடைய சேவிங்ஸ வந்து சேஃபான இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பத்தியும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த 2026ல உங்களுடைய சேமிப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடான சில சேவிங் ஸ்கீம்ஸ்ல உங்களுடைய பணத்த முன் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அதுல நல்ல ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூச்சர் செக்யூராவும் வந்து இருக்கும்.